Hello viewers, welcome to Super Brain. Example 7.5 பார்க்கலாம். The length, breadth and height of a hall are 25 meter, 15 meter and 5 meter respectively கொடுத்திருக்காங்க. ஒரு hall உடைய length, breadth, height கொடுத்திருக்காங்க. அதை நான் given போட்டு எழுதிக்கிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா யூனிட்ஸ் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. ஓகே, இப்போ இது வேற வேற இருக்கிறதுனால கண்டிப்பா இது வந்து கியூபாய்டா தான் இருக்கும். கியூப்னா ஒரே இதுதானே நமக்கு கொடுப்பாங்க. ஸோ வேற டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால லென்த், பிரெத், ஹைட்லாம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால கண்டிப்பா இது கியூபாய்டு தான். Find the cost of renovating its floor and 4 walls at the rate of ₹80 per meter square கொடுத்திருக்காங்க. அதாவது ஃப்ளோரையும் 4 வால்ஸையும் வந்து ரினோவேட் பண்றாங்களா, அதாவது புதுப்பிக்கிறாங்களாம். புதுப்பிக்கும் போது per ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ₹80 செலவாகுது. அப்ப டோட்டல் காஸ்ட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா 4 வால்ஸ் அப்படின்னு சொல்லும் போது சுத்தி இருக்கிற 4 வால்ஸ், ஃப்ளோர்னா தர, ஆனா சீலிங் வந்து இங்க எதுவும் பண்ணல. இப்ப நம்ம முன்னாடி சம்ல வந்து பார்த்திருக்கோம் TSA LSA அப்படின்னு சொல்லிட்டு. TSAனா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லும் போது ஒரு கியூபாய்டுக்கு 6 ஃபேசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ 6 ஃபேசஸ்க்கும் ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்றது தான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுவே லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது சீலிங்கையும் வால்யூம் விட்டுடணும். இப்ப சுத்தி இருக்கிற இந்த வால்ஸ் இருக்கு இல்லையா, 4 சைடு, அந்த சுத்தி இருக்கிற அந்த 4 ஃபேஸஸ்க்கு மட்டும் ஏரியா கண்டுபிடிக்கத்தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்க்குலாம் வந்து நமக்கு லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்க லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாக்கான ஃபார்முலாவை எடுத்து நம்ம இங்க எழுதிக்கலாம். 2h × L + B ஸ்கொயர் யூனிட்ஸ். இது பாத்தீங்கன்னா 4 வால்ஸ் மட்டும் தான் இந்த ஏரியா கண்டுபிடிக்க முடியும், சுத்தி இருக்கிற 4 வால்ஸ். அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம்க்கு இது வராது. டாப் அண்ட் பாட்டம் தவிர்த்து மிச்சம் இருக்கிற 4 ஃபேஸஸ் தான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். டாப் அண்ட் பாட்டம் சேர்த்து அது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவா மாறிடும். ஓகே, இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ளோர் அண்ட் 4 வால்ஸ். இது 4 வால்ஸ்க்கு தான் இது. அப்ப ஃப்ளோருக்கு நமக்கு ஏரியா வேணும் இல்லையா. அதுக்கு வந்து ஃப்ளோருக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும்னா L × P போட்டா போதும். ஏன்னா அது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். ஸோ அதுக்கு L × P ஃபார்முலாவை இது கூட ஆட் பண்ணிட்டா போதும். அப்ப நம்ம எப்படி எழுதலாம்னா டோட்டல் ரெனோவேட்டிங் ஏரியா அப்படின்னு போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம். LSA 2h × L + B வரும் பிளஸ் LB ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இப்போ இங்கே பாருங்க, இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்போ இதில் சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். 2 × H பார்த்தீங்கன்னா இங்கே 5, L + Bன்னு சொல்லும் போது இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 25 + 15 வந்துடும். அதுக்கப்புறமா ப்ளஸ் LB பார்த்தீங்கன்னா 25 × 15. இதுக்கு யூனிட் வந்து இங்க மீட்டர் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயர் நான் இங்க போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, இது ரெண்டும் நான் வந்து மல்டிப்ளை பண்றேன். இப்ப 10 வந்துடும். இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும்போது 40 வந்துடும். ஸோ இது எல்லாமே மல்டிப்ளைல இருக்கு. அப்புறம் இங்க பிளஸ், இப்ப இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ 25 × 15 பாத்தீங்கன்னா 5 ஸோ 25 பேலன்ஸ் 2 2 5 10 10 + 2 வந்து 12. அப்புறம் 5 2 ஆட் பண்ணும்போது நமக்கு 375 கிடைக்குது. ஸோ 375 இங்க போட்டுக்கலாம். இங்க மீட்டர் ஸ்கொயர். இப்ப பாருங்க, இப்போ இது கூட இதை நான் மல்டிப்ளை பண்ண போறேன். 1 4 4, அப்புறம் 2 0 இருக்கு, அதை நான் இங்க போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க 375 வந்துடும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். 400 கூட 375 ஆட் பண்ணா 775 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் டோட்டல் ரினோவேட்டிங் ஏரியா. பட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா per மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ₹80. அப்ப இவ்வளோ ஏரியாவுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்னா காஸ்ட் ஆஃப் ரினோவேட்டிங் per meter square equal to ₹80 கொடுத்திருக்காங்க. therefore total cost of renovating அப்படின்னு போட்டுட்டு இந்த ₹80 கூட இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஏரியாவை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ருபீஸ், ஸோ இங்க 0 இருக்கு, அந்த 0 போட்டுக்கிறேன். 8 5 40 பேலன்ஸ் 4, 7 8 56, 56 + 4 வந்து 60 பேலன்ஸ் 6, 7 8 56, 56 + 6 வந்து 62 ஆகும். அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 62,000 வந்து நமக்கு கிடைக்குது. சோ இதுதான் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ரினோவேட்டிங். அவ்வளவுதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.